இது எல்லா வருஷமும் 7 டைப் ஆஃப் காலேஜஸ் கவுன்சிலிங்ல வருது. தனியா கவர்மெண்ட் காலேஜ், பியூரான கவர்மெண்ட், அரசாங்கம் மட்டுமே எல்லா விஷயங்களும் பண்ற 11 காலேஜஸ் இருக்கு. கவர்மெண்ட் எய்டட் காலேஜ் 3 காலேஜ் இருக்கு. அது என்னென்ன? அரசு கல்லூரிகள் இருக்கு. அந்த கல்லூரிகள் என்னென்ன, அந்த காலேஜ்க்கான கவுன்சிலிங் கோட் என்னென்ன, இதுதான். 40 கட் ஆஃப் மார்க் வந்தாலும் கூட இந்த 11 காலேஜ்ல ஏதாவது ஒரு காலேஜ்ல சீட் இருக்குங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட், இந்த காலேஜஸ் எல்லாம் ரொம்ப ஹை கட் ஆஃப்ல க்ளோஸ் ஆகும். வேற வழியே இல்ல, ஃபீஸே கட்ட முடியாது, என்ன பண்றதுனே தெரியாத ஒரு கண்டிஷன் வந்தா மட்டும் இந்த காலேஜ். அனைவருக்கும் வணக்கம், வெல்கம் பேக் யூ ஆல். நான் உங்கள் தினேஷ் பிரபு, கெரியர் கைடன்ஸ் எக்ஸ்பர்ட் அனாலிஸ்ட். டைப்ஸ் ஆஃப் காலேஜஸ் அண்டர் அண்ணா யூனிவர்சிட்டி. அண்ணா யூனிவர்சிட்டி கீழ டிஎன்இஏ கவுன்சிலிங் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டோம்னா எத்தனை வகைப்பட்ட கல்லூரிகள் இருக்கு அப்படிங்கிறது எல்லாரும் கட்டாயமா தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். அபிஷியலி 2023 வருஷம் கவர்மெண்ட்டுக்கு கீழ டிஎன்இஏ ஆத்தரைஸ் பண்ண காலேஜஸ்னா 483 கல்லூரிகள் வந்து ஆத்தரைஸ் பண்ண காலேஜஸ். இந்த 483 காலேஜ்ல எத்தனை பிரைவேட் காலேஜஸ் இருக்கு, எத்தனை கவர்மெண்ட் காலேஜஸ் இருக்கு, எத்தனை அண்ணா யூனிவர்சிட்டி டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்கு, யூனிவர்சிட்டியோட கான்ஸ்டிடியூவன்ட் காலேஜஸ் எத்தனை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு several types of colleges பத்தி பார்க்க போறோம். அந்த ஒவ்வொரு கல்லூரிகளும் லிஸ்ட் அவுட்டும் பண்ண போறாங்க. இது மட்டும் இல்லாம அந்த காலேஜஸ்க்கான கவுன்சிலிங் கோடு கொடுக்க போறோம். முதல் முறையா நம்ம சேனல் இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இது மட்டும் இல்லாம அடுத்தடுத்த வீடியோஸா இந்த ஒவ்வொரு காலேஜிலும் சேருவதற்கான கட் ஆஃப் மார்க் எவ்வளவு தேவைப்படும் அப்படிங்கிற அனலைசிஸ் வீடியோவும் நம்ம தரப்போறோம். 483 காலேஜஸ்க்கான லாஸ்ட் இயர் கட் ஆஃப் எடுத்து கம்யூனிட்டி வைஸ், டிபார்ட்மெண்ட் வைஸ் லோயஸ்ட் க்ளோசிங் கட் ஆஃப் என்னங்கறத நம்ம எடுத்து வச்சிருக்கோம். அது அடுத்தடுத்த வீடியோஸ்ல வரும். சோ மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்ததா இல்லையா அப்படிங்கறத கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லலாம். அதே மாதிரி நான் வேற ஏதாவது கண்டென்ட் பத்தி பேசணும்னு நினைக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ் அதையுமே கமெண்ட்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. அதுக்கு அடுத்த வீடியோஸா அதையும் நம்ம கொடுக்க ட்ரை பண்ணுவோம். நம்ம சேனலுக்கு அபிஷியலா வாட்ஸ்அப் குரூப், டெலிகிராம் சேனல் ரெண்டுமே இருக்கு. இது ரெண்டுமே வந்து எந்தெந்த கல்லூரிகள் சேரலாம் அப்படிங்கிற கைடன்ஸ் நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இது மட்டும் இல்லாம நீங்க கவர்மெண்ட் கோட்டா மூலியமா ஃபீஸ் ரொம்ப ரொம்ப கம்மியா நீங்க எடுக்கிற மார்க்கை வச்சு காலேஜ்ல ஜாயின் பண்ண நினைக்கிறீங்கன்னா நம்ம சேனல் உங்களுக்கு அதுக்கு பெர்ஃபெக்ட்டான சேனலா இருக்கும். எல்லா டீடைலும் தெளிவா நம்ம கொடுத்துருவோம். கவுன்சிலிங் தேதிகள்ல இருந்து எப்படி அப்ளை பண்ணுங்கிற அப்ளிகேஷன் வீடியோல இருந்து எல்லாமே வந்துகிட்டு இருக்கும். சோ எக்ஸாம்ஸ்க்கு படிச்சிட்டு இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கும் சரி, பேரண்ட்ஸ் யாரா இருந்தாலும் சரி, நீங்க இந்த வீடியோவை ஃபுல்லா பாருங்க, டீடைலா தெரிஞ்சுக்கலாம். ஸ்டடி டிப்ஸ், இன்டர்வியூஸும், சென்டம் பிளான்ஸ்க்கான இன்டர்வியூ வீடியோவும் அடுத்தடுத்து வரப்போகுது. சோ டைப்ஸ் ஆஃப் காலேஜஸ் அண்டர் அண்ணா யூனிவர்சிட்டி. உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சது கவர்மெண்ட் காலேஜ், பிரைவேட் காலேஜ் தான் தெரியும். மொத்தம் 7 டைப் ஆஃப் காலேஜஸ் இருக்குங்க. 7 டைப்ஸ் ஆஃப் காலேஜஸ் இருக்கு. அது என்னென்ன அப்படிங்கறத நம்ம பார்த்தரலாம். எஸ், ஃபர்ஸ்ட் விஷயம், இத்தனை டைப்ஸ் ஆஃப் காலேஜஸ் வந்து கவுன்சிலிங்ல வரப்போகுது. இது எல்லா வருஷமும் 7 டைப் ஆஃப் காலேஜஸ் கவுன்சிலிங்ல வருது. இதுல ஒவ்வொன்றையும் ஒவ்வொரு மாதிரி ஃபீஸ் வாங்குறாங்க. பேரண்ட்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த 7 காலேஜிலும் எத்தனை எண்ணங்கள் இருக்கு, ஒவ்வொரு காலேஜஸ்லயுமே என்ன மாதிரியான ஃபெசிலிட்டிஸ் இருக்கு அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம். ஒரு ஐ ஓபனிங் வீடியோ ஃபார் கவர்மெண்ட் கோட்டா அப்படிங்கிற மாதிரி கூட நீங்க இந்த வீடியோ வச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் விஷயம், அண்ணா யூனிவர்சிட்டி டிபார்ட்மெண்ட் சொல்லிட்டு ஒரு 5 கல்லூரிகள். அது என்னென்ன 5 கல்லூரிகள் நம்ம கவுன்சிலிங் கோட்டா கொடுக்க போறோம். சென்ட்ரல் கவர்மெண்ட் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட்ஸ், தமிழ்நாட்டு கீழ அண்ணா யூனிவர்சிட்டி கீழ கூட இங்க வந்து ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் சொல்லிட்டு ஒரு 3 கல்லூரிகள் இருக்கு. அது என்னென்ன அப்படிங்கறதையும் பார்க்க போறோம். கவர்மெண்ட் எய்டட் காலேஜஸ் 3 கல்லூரிகள் இருக்கு. இது மட்டும் இல்லாம தனியா கவர்மெண்ட் காலேஜ், பியூரான கவர்மெண்ட், அரசாங்கம் மட்டுமே எல்லா விஷயங்களும் பண்ற 11 காலேஜஸ் இருக்கு. செல்ஃப் பைனான்சிங் பிரைவேட் காலேஜஸ் 442 காலேஜஸ் வந்து லாஸ்ட் இயர் 2023ல இருந்தது. 2024ல எத்தனை கல்லூரிகள் அப்படிங்கிறது அப்டேட்டட் வீடியோ அடுத்தது வரப்போது, மிஸ் பண்ணாம அதையும் பாருங்க. ஏன்னா நிறைய கல்லூரிகள் க்ளோஸ் பண்ற கண்டிஷன்ல வந்துருச்சு. நிறைய கல்லூரிகள் வந்து டிஃபரன்ஸ் டைப் ஆஃப் மாறுறாங்க. ஒரு சில பேர் யூனிவர்சிட்டி ஆகுறாங்க. நிறைய விஷயங்கள் இருக்கு. அதெல்லாம் அடுத்தடுத்த வீடியோஸ்ல பார்க்கலாம். அண்ணா யூனிவர்சிட்டி ரீஜனல் கேம்பஸஸ் 3 இருக்கு. மதுரையில் ஒன்னு இருக்கு, திருச்சியில் ஒன்னு இருக்கு, கோயம்புத்தூர்ல ஒன்னு இருக்கு, மருதமலைப்புறம் ரோட்ல ஒன்னு இருக்கும் அண்ணா யூனிவர்சிட்டின்னு சொல்லிட்டு. ஆனா அந்த அண்ணா யூனிவர்சிட்டி வேற. அது என்னங்கிறது பார்க்க போறோம். அண்ணா யூனிவர்சிட்டி கான்ஸ்டிடியூவன்ட் காலேஜஸ், யூனிவர்சிட்டி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் சொல்லிட்டு ஒரு 13 காலேஜஸ் இருக்கு. அது என்னென்ன அப்படிங்கறதையும் பார்க்க போறோம். சோ டீடைல்டா 7 டைப்ஸ் ஆஃப் காலேஜஸ் அண்டர் அண்ணா யூனிவர்சிட்டி என்னென்ன அப்படிங்கறத பார்த்தரலாம் வாங்க. ஃபர்ஸ்டா நம்ம பார்க்க போறது
ஆப்வியஸ்லி அண்ணா யூனிவர்சிட்டி டிபார்ட்மெண்ட் காலேஜஸ். மொத்தமா 4 காலேஜஸ் இருக்கா? இல்ல, மொத்தமா 5 காலேஜஸ் இருக்கு. கோட் 1 கவுன்சிலிங் கோட் கொடுத்திருக்கேன். கவுன்சிலிங் கோட் 1 அண்ட் யூனிவர்சிட்டி டிபார்ட்மெண்ட் ஆஃப் அண்ணா யூனிவர்சிட்டி சென்னை சிஇஜி கேம்பஸ் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் இண்டி தமிழ்நாட்டுல நம்பர் 1 காலேஜ். 220 வருஷத்துக்கு மேல பழமையான காலேஜ். ஏசியாலேயே ஓல்டஸ்ட் காலேஜ்னால இந்த காலேஜ் தான். அதுக்கடுத்து கேட்டமா ஏசிடி கேம்பஸ் அண்ணா யூனிவர்சிட்டியோட செகண்ட் கேம்பஸ். கோட் கவுன்சிலிங் கோட் 2. கவுன்சிலிங் கோட் 3 வந்து பார்த்தோம்னா ஸ்கூல் ஆஃப் ஆர்கிடெக்சர் அண்ட் பிளானிங் டிபார்ட்மெண்ட். பி ஆர்க் ஆர்கிடெக்சர் படிக்கிற ஒரு காலேஜ், அதுவும் அண்ணா யூனிவர்சிட்டி டிபார்ட்மெண்ட் தான். அதுக்கப்புறம் மெட்ராஸ் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி எம்ஐடி கேம்பஸ் கவுன்சிலிங் கோட் 4. அதுக்கடுத்து கட்டமா அண்ணாமலை யூனிவர்சிட்டியும் உங்களுக்கு கடலூர்ல இருக்கிற ஒரு காலேஜ், அதுவுமே வந்து அண்ணா யூனிவர்சிட்டி டிபார்ட்மெண்டா பார்க்கப்படுது. சோ 5 காலேஜ் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி வருதுங்க அண்டர் அண்ணா யூனிவர்சிட்டி டிபார்ட்மெண்ட்ஸ். இதெல்லாம் அட்ரஸோட கொடுத்திருக்கேன், பாத்துக்கோங்க. எம்ஐடி வந்து தாம்பரம் தாலுக் செங்கல்பட்டு உங்களுக்கு குரோம்பேட்ல இருக்கு. ஸ்கூல் ஆஃப் ஆர்கிடெக்ட் வந்து சென்னை அட்ரஸ் எல்லாம் கொடுத்திருக்கேன். சோ பாத்துக்கோங்க. அதுக்கு எடுத்துக்கிட்டோமா கவர்மெண்ட் எய்டட் காலேஜ் 3 காலேஜ் இருக்கு. அது என்னன்னு பார்த்தரலாம். பிஎஸ்ஜி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி கவுன்சிலிங் கோட் 2006. கவுன்சிலிங் கோட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். கோடையோ பேரையோ மாத்தி போட்டீங்கன்னா தலையெழுத்தே மாறிடும். ஒரு வருஷம் வெயிட் பண்ணி அடுத்த வருஷம் தான் நீங்க அதே காலேஜ் எடுக்க முடியும். எம்ஐடின்னு ஒன்னு இருக்கு, எம்ஐடி இன்னொரு காலேஜ் இருக்கு. மெட்ராஸ் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி, மதுரை இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி உதாரணத்துக்கு சொல்றேன். சோ பேர் மாறிச்சுன்னா லைஃபே மாறிடும். கோடுல 2006க்கு பதிலா 2007 போட்டீங்கன்னா வேற காலேஜ். இது வந்து சிஐடி, இதான் இங்க இருக்கு பாத்தீங்களா. அடுத்த காலேஜ் கோயம்புத்தூர் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி, ஒரு அட்டானமஸ் காலேஜ் கோயம்புத்தூர்ல இருக்குதுங்க. அதுக்கடுத்து இன்னொரு எய்டட் காலேஜ்னா 5008 கவுன்சிலிங் கோட் தியாகராஜர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் மதுரை. இந்த காலேஜும் ஒரு அட்டானமஸ் காலேஜ். இந்த காலேஜ்ல எல்லாம் என்ன கட் ஆஃப் இருந்தா சீட் கிடைக்கும் பொறுத்திருந்து பாருங்க. நம்ம சேனல்ல அனலைஸ்டு டீடைல்டு வீடியோ வரப்போகுது. இந்த எல்லா காலேஜுக்குமே நம்ம கொடுக்க போறோம், சரிங்களா? அதுக்கு அடுத்த செட் ஆஃப் காலேஜஸ்னா எஸ் எத்தனை அரசு கல்லூரிகள் இருக்கு, அந்த கல்லூரிகள் என்னென்ன, அந்த காலேஜுக்கான கவுன்சிலிங் கோட் என்னென்ன, இதுதான் அது. பாத்துக்கோங்க. இந்த காலேஜஸ் நம்ம வரிசைப்படுத்தின விதம் வந்து ஓவராலா நல்லா பண்ற காலேஜஸ் வரிசைப்படுத்திருக்கோம். பட் கட் ஆஃப் வைஸ் கவர்மெண்ட் காலேஜ்ல படிக்கணும்னு நினைக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிகாஸ் ஒவ்வொரு காலேஜுக்கும் நம்ம அனலைசர் கட் ஆஃப் தர போறோம். நீங்க சொன்னா நம்ப மாட்டீங்க. பிசி கம்யூனிட்டி மாணவனாக இருந்து எல்லா சப்ஜெக்ட்லயும் 70 மார்க்குக்கு மேல எடுத்து 140 கட் ஆஃப் வந்தாலும் கூட 140 கட் ஆஃப் மார்க் வந்தாலும் கூட இந்த 11 காலேஜ்ல ஏதாவது ஒரு காலேஜ்ல சீட் இருக்குங்க. எப்படிங்கறத நம்ம அனலைஸ் பண்ணி வச்சலாம் சொல்றேன். வரும் காலங்கள்ல வீடியோஸ்ல பார்க்கலாம். இப்போ இந்த 11 காலேஜ் என்னங்கிறத ஓரளவு பார்த்தரலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கிறது ஜிசிடி காலேஜ் கோயம்புத்தூர் தடாகம் ரோட்ல இருக்கு. காலேஜோட கவுன்சிலிங் கோட் 2005. அதுக்கு அடுத்ததா ஜிசிஇ சேலம் 2615 கவுன்சிலிங் கோடு. மூணாவதா அழகப்ப செட்டியார் கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி அட்டானமஸ் காலேஜ் காரைக்குடி 5901 வந்து கவுன்சிலிங் கோடுங்க. அதுக்கு அடுத்துக்கிட்டமா கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் பர்கூர் அட்டானமஸ் காலேஜ் 2603 வந்து கவுன்சிலிங் கோடு. அதுக்கு அடுத்ததா கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் திருநெல்வேலி 4974 கவுன்சிலிங் கோட். அப்புறம் கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் உங்களுக்கு ஈரோட்ல இருக்க ஃபார்மல், இதுக்கு முன்னாடி ஐஆர்டிடின்னு சொல்லப்பட்ட ஒரு காலேஜ் 2709 வந்து கவுன்சிலிங் கோடு. கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் ஸ்ரீரங்கம் அடுத்ததா 3645 வந்து கவுன்சிலிங் கோடு. தந்தை பெரியார் கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி வெள்ளூர் டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கு 1516 கவுன்சிலிங் கோடு. கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கந்தர்வக்கோட்டை ரோடு செங்கிப்பட்டி தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்ட்ல இருக்க ஒரு காலேஜ் 3464 வந்து கவுன்சிலிங் கோடு. 10ஆவதா கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கிற ஒரு காலேஜ் 2369 கவுன்சிலிங் கோடு. லாஸ்டா கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் போடிநாயக் ரோட் தேனி டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கிற ஒரு காலேஜ் 5009 கவுன்சிலிங் கோட். கவர்மெண்ட் இன்ஜினியரிங் காலேஜ் பொறுத்த வரைக்கும் தயவு செஞ்சு ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ் பிளேஸ்மெண்ட்ஸ் மட்டுமே நம்பி இந்த காலேஜ் சேராதீங்க. பிளேஸ்மெண்ட்ஸ் வந்து நீங்க நினைக்கிற மாதிரி இருக்காது. படிக்கணும், படிச்சு கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் பாத்துக்கலாம், பிளேஸ்மெண்ட்ஸ் கிடைச்சா போகட்டும், நல்லா திறமையா நம்ம குழந்தை பிளேஸ்மெண்ட்ஸ்ல வந்துருங்கிற 100க்கு 100 நம்பிக்கை இருந்தா மட்டும் போங்க. ஏன்னா இந்த மாதிரி ஒரு கவர்மெண்ட் காலேஜ்ல படித்து வந்த மாணவன் தான் நான், முன்னாள் மாணவன் சொல்லலாம். அப்சல்யூட்லி. பிகாஸ் நீங்க உங்க குழந்தை படிச்சு நல்லா ஒரு நம்பிக்கையா இருந்தா மட்டும் போங்க. அங்க இருக்கிற ஃபெசிலிட்டிஸ்னால பிளேஸ் ஆயிடும் நம்பி போக வேண்டாம். எப்படி வேணா நடக்கலாம். ஏன்னா இன்னைக்கு பிரைவேட் காலேஜஸ் அவ்வளவு மெனக்கெட்ட பிளேஸ்மெண்ட்ஸ் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. சிரமமா இருக்கு ரெசிஷன்னால. சோ கவர்மெண்ட் காலேஜஸ் அந்த அளவுக்கு சிரமப்படுவாங்கன்னா கொஸ்டின் மார்க் தான். சோ இதான் 11 கவர்மெண்ட் காலேஜஸ் வெரிஃபை பண்ணிட்டு ஜாயின் பண்ணுங்க. அதுக்கு அடுத்து கேட்டப்ப நம்ம ஸ்டூடெண்ட் ரெக்கமெண்ட் பண்றது சென்ட்ரல் கவர்மெண்ட் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட். இந்த காலேஜஸ் எல்லாம் ரொம்ப ஹை கட் ஆஃப்ல க்ளோஸ் ஆகும். அதுவும் 5012 கவுன்சிலிங் கோட் வச்சிருக்க
செக்ரி, காரைக்குடி இதெல்லாம் வந்து 190க்கு மேல கட் ஆஃப் மார்க் வேணும் எந்த கம்யூனிட்டியா இருந்தாலும். இதெல்லாம் தனி வீடியோவா அனலைஸ் பண்ணி கொடுக்குறேன். இதுல என்ன பெனிஃபிட்னு பார்த்தோம்னா உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட்டா வந்துடும். உங்களுக்கு வந்து எலக்ட்ரோ கெமிஸ்ட்ரி பத்தி படிப்பீங்க. ஜாப் வந்து உங்களுக்கு செக்யூர்டா கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கிற ஒரு சில கல்லூரிகளா பார்க்கப்படுது. அதுக்கு அடுத்து இந்த 2 காலேஜ் எப்படின்னு பார்த்தோம்னா இதை கம்பேர் பண்ணும்போது இந்த 2 காலேஜும் கொஞ்சம் ரேங்கிங் குறைவு தான், கட் ஆஃபும் குறைவு தான். பட் இது ரெண்டுமே பாத்துக்கோங்க. ஹேண்ட்லூம் கைத்தறி படுத்தி படிக்கிறது இந்த காலேஜ் 2343 வந்து கவுன்சிலிங் கோட். இந்த கைத்தறி பத்தி படிக்கிறது எல்லாமே வந்து பிளேஸ்மெண்ட்ஸ் எப்படி இருக்கு நீங்க தான் வெரிஃபை பண்ணணும். இதெல்லாம் பாத்துக்கோங்க. அதாவது ஃபர்ஸ்ட் இருக்கிற காலேஜ் நான் சொல்லிட்டேன், நீங்க பெட்ரோ கெமிக்கல் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி இதுவுமே நீங்க பாத்துக்கோங்க. சிப்பட் 1321 கவுன்சிலிங் கோட் இதுவுமே நீங்க வந்து பிளேஸ்மெண்ட்ஸ் வெரிஃபை பண்ணிட்டு தான் நீங்க அட்மிஷன்ஸ்க்கு பிளானே பண்ணணும். பட் பர்சனல் ரெக்கமெண்டேஷன் இதை நீங்க கண்ணை மூடிட்டு சேரலாம். இந்த காலேஜ் நல்லா இருக்கும். அதுக்கு எடுத்துக்கிட்டோமா அண்ணா யூனிவர்சிட்டி ரீஜனல் கேம்பஸ் 3 இடத்துல அண்ணா யூனிவர்சிட்டிங்கிற பேரை கொண்ட இன்னுமே ஒரு சில கல்லூரிகள் இருக்கு. அண்ணா யூனிவர்சிட்டி கோயம்புத்தூர் 2025 இந்த காலேஜ் வந்து கோயம்புத்தூர்ல இருக்க டாப் 30 காலேஜஸ் லிஸ்ட் எடுத்துட்டீங்கன்னா இந்த காலேஜ் வந்துடும். பிகாஸ் கட் ஆஃப் வந்து கொஞ்சம் அதிகமா இருக்க வேண்டிய ஒரு கல்லூரி. மருதமலை ரோட்ல இருக்க அண்ணா யூனிவர்சிட்டி கோயம்புத்தூர். அதுக்கடுத்துதான் 4020 கவுன்சிலிங் கோட் அண்ணா யூனிவர்சிட்டி திருநெல்வேலி. அப்புறம் 5010 அண்ணா யூனிவர்சிட்டி மதுரை. இதெல்லாம் கூட கட் ஆஃப் மார்க் வந்து கம்மியா இருந்தாலுமே உங்களுக்கு சீட்ஸ் கிடைக்கும். அதுக்கு எடுத்துக்கிட்டோமா தயவு செஞ்சு ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ் வேற வழியே இல்ல, ஃபீஸே கட்ட முடியாது, என்ன பண்றதுனே தெரியாத ஒரு கண்டிஷன் வந்தா மட்டும் இந்த காலேஜஸ் போங்க. மறுபடியும் சொல்றேன், இந்த காலேஜஸ் ப்ளீஸ் வெரிஃபை பிஃபோர் ஜாயினிங். ஏன்னா மறுபடியும் சொல்றேன், இது நான் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரெஃபரே பண்றது கிடையாது. இது வீடியோவா நம்ம கொடுக்கறதுனால இன்சர்ட் பண்ணிருக்கோம். அண்ணா யூனிவர்சிட்டி கான்ஸ்டிடியூயன்ட் காலேஜ்னு சொல்லிட்டு ஒரு 13 கல்லூரிகள் இருக்குங்க. இந்த 13 கல்லூரிகளும் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்ல இருக்குன்னு சொல்லலாம், வேற வேற டிஸ்ட்ரிக்ட்ல. விழுப்புரம்ல இருக்கிற காலேஜோட கவுன்சிலிங் கோட் இப்படிதான் இருக்கும் பேரு, யூனிவர்சிட்டி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் விழுப்புரம், இவ்வளவுதான் பேரு. அதோட கவுன்சிலிங் கோட் 1013. அதுக்கு அடுத்தது யூனிவர்சிட்டி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் திண்டிவனம் 1014 கவுன்சிலிங் கோட். இதே மாதிரி இருக்கிற இந்த 13 காலேஜஸோட கவுன்சிலிங் கோடும் அதோட டிஸ்ட்ரிக்டோட பேரும் கொடுத்திருக்கேன், நோட் பண்ணிக்கோங்க. இந்த காலேஜஸ் மட்டும் நீங்க பர்சனலா நேரடியா போய் வெரிஃபை பண்ணி லேப் ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே பார்த்துட்டு அதுக்கப்புறம் கவுன்சிலிங்ல எடுக்க பிளான் பண்ணுங்க. இங்க ஃபீஸ் எவ்வளவு வரும்? இங்க உங்களுக்கு வந்து ஃபீஸ் வந்து பார்த்தோம்னா ஒரு வருஷத்துக்கு பிலோ 50,000 தான் வரும். நீங்க முதல் பட்டதாரி அல்லாத நான் ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் ஸ்டூடெண்டா இருந்தாலும் முதல் பட்டதாரியா இருந்தா 25,000க்குள்ள முடிஞ்சிடும் உங்களுக்கு ஃபீஸ் ஸ்ட்ரக்சர். சோ ஃபீஸ் கம்மிங்கிறதுனால அதிகமான மாணவர்கள் இதை பிளான் பண்ணுவாங்க. பட் ஃபீஸ் கம்மியாக இருந்தாலும் கொஞ்சம் பிரைவேட் காலேஜஸ் போயிருங்க, கொஞ்சம் சேஃப் ஜோன். மீண்டும் நான் சொல்லிட்டேன், சரிங்களா? ஓகே, இதுதான் வந்து அண்ணா யூனிவர்சிட்டி கீழே வர 7 டைப்ஸ் ஆஃப் காலேஜஸ். இது எங்கிருந்து எடுக்கப்பட்ட டேட்டா? அப்சல்யூட்லி கவர்மெண்டோட அபிஷியல் வெப்சைட்ல இருந்து கொடுக்கப்பட்ட புக்லெட்ல இருந்து எடுக்கப்பட்ட டேட்டா. இதே மாதிரி அபிஷியலா வெரிஃபைட் டேட்டா பேஸ் எல்லாமே நம்ம கிட்ட இருக்கு. தொடர்ந்து ஒவ்வொரு வீடியோஸா பார்த்துட்டு வாங்க. உங்க குழந்தைகள் நல்ல கல்லூரியில் சேர்றதுக்கு நம்ம எல்லா சப்போர்ட்டும் பண்ணுவோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோக்கு மேக்ஸிமம் லைக்ஸ் கொடுங்க. இப்ப நம்ம பார்த்த காலேஜ்ல எந்த காலேஜுக்கு கட் ஆஃப் பேசிஸ்ல வீடியோ வேணும், ரிவ்யூ வேணும்னு நினைக்கிறீங்களோ அதை கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. கட்டாயமா அதை நம்ம கூடிய சீக்கிரம் ரெடி பண்ணுவோம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணி விடுங்க. உங்க நண்பர்களும் உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராக இருந்தாலும் தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த மாதிரி கண்டென்ட் எல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட், உங்க ஃபியூச்சரை டிசைட் பண்ண சப்போர்ட் பண்ணும். இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம். வேறொரு வீடியோ சந்திக்கும் வரை சைனிங் ஆஃப் யுவர் தினேஷ் பிரபு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹேவ் a good day and take care. Bye.